குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல் செயல் ஸ்லோகம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சொல் எப்படிப்பட்ட சொல்? உயர்வான சொல். எல்லா சொற்களுமே உயர்வான சொற்கள் தான். இப்போது பார்க்க போவது மிக உயர்வான சொல். எந்த வகையில் என்கிறீர்களா? எது தெரியுமா நாம் பார்க்க போகிற சொல்? பிரார்த்தனை சொல். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை சொல்லை சொல்ல கற்றுக்கொள்வோம். என்ன பிரார்த்தனை? சுயநலமான பிரார்த்தனை கூட இல்லை, பிறருக்கான பிரார்த்தனை. யாரோ ஒருவர் மகிழ்ச்சியோடு நடந்து செல்கிறார். ஏதோ ஒரு குழந்தை புத்தக பையை தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு போகிறது. ஒரு பெண்மணி காய்கறி வாங்குவதற்காக தெருவில் நடந்து போகிறார். நேரே நிமிர்ந்து பார்க்கிறோம். எதிரே இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டில் அந்த மாடி பால்கனியில் ஒரு முதியவர் நின்று கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன செய்யலாம் தெரியுமா? இப்படி யாரையாவது பார்க்கும்போது, அது யாராக இருந்தாலும், இவர்களுக்கு இந்த நாள் நன்றாக இருக்கட்டும், கடவுளே இவர்கள் வேண்டியதை கொடு என்று பிரார்த்தனை செய்யலாமா? கூட்டு பிரார்த்தனை வலிமை மிக்கது என்பார்கள். அடுத்தவர்களுக்காக செய்கிற பிரார்த்தனை அதைவிட வலிமை மிக்கது. இந்த குழந்தையின் மகிழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கட்டும். இந்த முதியவரின் நிம்மதி என்றென்றைக்கும் இருக்கட்டும். இந்த தாயின் அமைதி என்றென்றைக்கும் இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இல்லையா? சுயநலமாக பிரார்த்தனை செய்யாமல், எனக்கு மாத்திரம் இதை கொடு என்று கடவுளிடத்தில் கேட்காமல், இதோ இவருக்கு இப்போதிருக்கிற இந்த புன்சிரிப்பு எப்போதும் இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக கடவுள் அதற்காக செவிசாய்ப்பார் என்பது மாத்திரமில்லை, அவருக்கு செய்கிற அந்த பிரார்த்தனைக்காக நமக்கும் கூட நன்மையை புன்சிரிப்பின் வழியாக காட்டுவார். சரி, இந்த சொல் பிரார்த்தனை சொல் என்றால் செயல் என்ன செயலாக இருக்கலாம்? ஒரு உடற்பயிற்சி. ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்வது என்பதையே இன்றைக்கு நம்முடைய செயலாக நினைவுபடுத்திக் கொள்வோம். உடற்பயிற்சி என்றால் ஏதோ உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பெரிய பெரிய பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இல்லை. சின்ன சின்ன செயல்கள். அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். அப்படி உட்கார்ந்திருக்கும் போது, பணி செய்து கொண்டிருக்கும் போது, ஒரு 2 நிமிடம் 2 மணித்துளி இடைவெளி எடுத்து உட்கார்ந்திருக்கிற நாற்காலியில் அமர்ந்தபடியே கால்களை நீட்டி அந்த கால் விரல்களை நீட்டியும் மடக்கியும் சுழற்றியும் பயிற்சி செய்யலாம். உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையிலேயே கையை இப்படி சுற்றி பயிற்சி செய்யலாம். விரல்களை நீட்டி மடக்கி பயிற்சி செய்யலாம். ஒரு சின்ன பந்து கையில் வைத்துக்கொண்டு அந்த பந்தை அழுத்தி பிடித்து பயிற்சி செய்யலாம். இப்படியெல்லாம் செய்ய முடியும். கண்களை இப்படியும் அப்படியும் மேலும் கீழுமாக சுழற்றி பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி செய்வதற்கு நேரமில்லை 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 என்று பல பேர் பலவிதமாக புலம்புகிறார்களே. சின்ன சின்ன தசைகளை, உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகளை இருந்த இடத்தில் இருந்தபடியே கூட பயிற்சி செய்யலாம். பெரிய பயிற்சிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவற்றுக்கிடையே இந்த சின்ன சின்ன பயிற்சிகளும் அவசியம். பல நேரங்களில் பார்க்கலாம், நம்முடைய வீட்டு ஆண்களும் பிள்ளைகளும் ஷூ என்று ஒன்றை மாட்டிக்கொண்டு அதற்குள்ளே அப்படியே விரல்கள் அமுங்கி போகும்படியாக இருப்பார்கள். இளைஞர்கள் மாத்திரமில்லை, யுவதிகள் கூட அப்படிப்பட்ட காலணிகளை இப்போது அணிகிறார்கள். அந்த கால் விரல்கள் அப்படியே அழுந்தி போகும். சிறிது நேரம் அந்த கால் விரல்களை சற்றே விரித்து மடக்கி 2-3 மணித்துளிகள் செய்தால் போதும். இவையெல்லாம்
தசைகளை நன்றாக வைத்திருக்கும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அந்த தசைகளுக்குள் கிடைக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தினால் உள்ளமும் கூட நன்றாக இருக்கும், மூளையும் கூட சுறுசுறுப்பாக செயல்படும். இது சின்ன ரகசியம் இல்லை, இல்லை, இதுதான் பிரபஞ்ச ரகசியம். சின்ன சின்ன பயிற்சிகள், அந்த சின்ன சின்ன பயிற்சிகளை கவனத்தோடு மேற்கொண்டால் அந்த பயிற்சிகளே கூட நம்முடைய உள்ளத்தை சுறுசுறுப்பாகவும், நம்முடைய எண்ணத்தை சீராகவும், நம்முடைய செயல்களை நெறியோடும் வைத்திருப்பதற்கு உதவும். செய்வோமா? எந்த சொல்லை அல்லது சொலவடையை இப்போது பார்க்க போகிறோம்? ஔவையாரின் ஆத்திசூடி என்று அவ்வப்போடு தொட்டு பார்க்கிறோம். அந்த ஆத்திசூடியில் இருக்கக்கூடிய ஒரு வரியை இப்போது பார்க்க போகிறோம். இது ஔவையாரின் பழைய ஆத்திசூடி. அந்த ஆத்திசூடியில் இருக்கக்கூடிய வரி, அவரவர்கள் இந்த வரிக்கு என்ன பொருள் சொல்வது, என்ன விளக்கம் சொல்வது என்று தடுமாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரி. ஞப்போல் வளை என்பதுதான் இந்த வரி. தமிழ் எழுத்துக்கள் நமக்கு தெரியும். காங்கா சா ஞா என்கிறோம் இல்லையா? அந்த கா ஞா என்று சொல்கிறோமே, அந்த ஞா என்ற எழுத்து, இதை எங்கே பயன்படுத்துகிறோம் எண்ணி பாருங்கள். எங்கள் என்று எழுதும்போது ஏ என்பதற்கும் கா என்பதற்கும் இடையில் அந்த ஞா வருகிறது. அது வல்லொற்றா, அது ஒற்றாக அந்த ஞா என்பதற்கு மேலே புள்ளி வைத்த எழுத்தாக அது வருகிறது இல்லையா? அதை போல இன்னும் சில இடங்களில் இந்த ஞா என்ற எழுத்து அதற்கு மேல் புள்ளி வைத்து ஒற்று எழுத்தாக பயன்படுத்துகிறோம். வேறெங்காவது இந்த ஞா என்கிற எழுத்தை பயன்படுத்துகிறோமா? வேறு எங்கேயும் இந்த ஞா என்கிற வர்க்கத்து எழுத்து வருவதே இல்லை. ஆனால் கா ஞா சா ஞா என்று நம்முடைய அகரவரிசை எழுத்துக்களில் இந்த எழுத்தை சேர்த்துத்தான் சொல்கிறோம். நப்போல் வளை என்பதற்கு அதுதான் பொருள். ஒரே ஒரு எழுத்துதான் அந்த மொத்த வர்க்கத்திலும் பயன்பாடு உடையது. ஞா என்பதை எழுதி அந்த ஞா என்பதற்கு மேலே புள்ளி வைக்கும் போது அந்த ஒற்றெழுத்தை பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஞா என்றோ நீ என்றோ ஞே என்றோ இந்த எழுத்து வருவதே இல்லை. ஞப்போல் வளை என்றால் என்ன பொருள் தெரியுமா? அந்த ஒற்றை எழுத்து அதனுடைய மொத்த வர்க்கத்தையும் வாழ வைத்திருக்கிறது. எத்தனை மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன என்று கேட்டாலும், எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கின்றன என்று கேட்டாலும், அந்த மொத்த வர்க்கத்தையும் சேர்த்துத்தானே சொல்கிறோம். ஒரே ஒரு எழுத்து, ஆனால் அந்த ஒரு எழுத்து, ஒற்றை எழுத்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய கூட்டத்தை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சுற்றத்தை அரவணைத்து ஒன்றாக வைத்திருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் the existence. ஞா என்கிற அந்த எழுத்தை தவிர அதனுடைய மொத்த வர்க்கமும் ஞா நீ ஞே என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வர்க்கத்திற்கு there is no functional existence. ஆனாலும் அந்த எழுத்துக்கள் இன்னமும் தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்களாக கணக்கில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு அந்த ஒற்றை எழுத்து அதை அரவணைத்து நிற்கிறது என்பதுதான் காரணம். அதுதான் நப்போல் வளை. நம் ஒருவருடைய இருப்பினால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், நம்மை அண்டி இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அரவணைத்து வாழ வைப்போம் என்றால் அதுதான் நாம் சமுதாயத்திற்கு, மானுடத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல்.